ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மானு சமையல். இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் பெசரட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் இட்லி மாவு இல்லையா, டக்குன்னு இது செஞ்சிடலாங்க. 1 கப் சிறுபருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. சிறுபருப்புன்றதுனால 1 ஹவர் ஊறினா போதும், நல்லா ஊறிடும். சேம் டைம் 1/4 கப் ரவை எடுத்து அதையும் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. சிறுபருப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கூடையே ரவையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது புளிக்க வைக்கணும் அதெல்லாம் அவசியம் இல்லை. உடனே நம்ம மாவு அரைச்சி உடனே சுடலாம். இதை இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு இப்போ நம்ம தோசை சுட்டுடலாங்க. இது மாதிரி இட்லி பொடி போட்டு சுடலாம். இந்த ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எந்த சைட் டிஷ் வேணால் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன். தக்காளி சட்னியா அப்படின்னு நினைக்க வேண்டாம். தக்காளி விற்கிற வேலையில் தக்காளி சட்னிலாம் அரைக்க முடியாது. சேம் டைம் தக்காளி சட்னி மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.